தூரிகையின் நாயகன் மாசே என்ற மணியம் செல்வன். இவரது தூரிகைகள் போடும் கோடுகள் காலத்தால் அழிக்க முடியாத சுவடுகளாக பாதுகாக்கப்படுகின்றன. ஓவியம் என்பது அழகியல் சார்ந்தது மட்டுமல்ல, அது உயிர்ப்போடு பார்ப்பவரின் ஆன்மாவில் பதிய வேண்டும் என்பதைத்தான் தனக்கான ஓவிய விதியாக கடைபிடிக்கின்றார் இந்த இதழ் ஓவியர். தனது வண்ணங்களினாலும் எண்ணங்களினாலும் பொன்னியின் செல்வனின் கதா மாந்தர்களை உயிர்ப்போடு உலவவிட்ட ஓவியச் சிகரம் மணியம் அவர்களின் புதல்வராக இருந்தாலும், தனக்கான தனித்துவமான ராஜபாட்டையில் இந்த நவீன ஓவிய உலகை உலா வருகின்றார் மணியம் செல்வன் அவர்கள். இவர் ஓவியம் வரைந்தால் நான் எழுத தயார் என்று சூளுரைத்து பாடலாசிரியர் வாலி எழுதியதுதான் ஆனந்த விகடனில் வெளிவந்த கிருஷ்ண விஜயம். கவிப்பேரரசு வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் போன்ற பிரபலமான தொடர்களுக்கு இவரது ஓவியம் வலு சேர்த்தது. அந்த செம்மண் வாழ்க்கைக்கு ஒளி சேர்த்தது. வரலாற்றுத் தொடர்கள், சமூகச் சிறுகதைகள், புராண காவியங்கள் என எல்லா அடுக்குகளுக்குள்ளும் பயணிக்கும் இவர் இன்றைய பேசும் தலைமையில் இன்று ஓர் உணர்வுபூர்வமான உரையாடல் சித்திரத்தை வரைகின்றார். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான துறையை சேர்ந்த மிக முக்கியமான ஆளுமையை பேசும் தலைமை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவங்களோட ஒரு 50-60 ஆண்டு கால அர்ப்பணிப்பு, உழைப்பு, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமல்ல, ஒரு ஆவணமாகவே பதிவு செய்து கொண்டிருக்கிறது பேசும் தலைமை நிகழ்ச்சி. அந்த விதத்தில் இந்த வாரம் ஓவியத்துறையை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஆளுமையை பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு புகழ்பெற்ற ஓவியரினுடைய மகன் அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வன் படித்தவர்களுக்கு தெரியும். எப்படி நீங்கள் கல்கியை மறக்க முடியாதோ, எப்படி பொன்னியின் செல்வனின் கதாமாந்தர்களை நீங்கள் மறக்க முடியாதோ, அப்படித்தான் உயிரோட்டமுள்ள ஓவியங்களை வரைந்த ஓவியர் மணியம் அவர்களை நம்மால் மறக்கவே முடியாது. அவரினுடைய புதல்வரைத்தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இவரும் ஆகச்சிறந்த படைப்புகளை ஓவியங்கள் மூலமாக உயிரோட்டமுள்ள அழகோவியங்களை தந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவரை பேசும் தலைமை நிகழ்ச்சி தூரிகையின் நாயகன் அப்படின்னு அழைக்க விரும்புகிறது. திரு மணியம் செல்வன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க போகிறது. வாருங்கள் நேயர்களே, சந்திக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உயிரோட்டமுள்ள ஓவியங்களுக்கு மத்தியில் அமருவதே ஒரு பரவசத்தை தரக்கூடிய தருணம். அதுவும் உயிரோட்டமுள்ள ஓவியங்களை தந்த ஒரு ஓவியரை சந்திக்கிறது இன்னும் பேசும் தலைமைக்கு சிலிர்ப்பான தருணங்கய்யா. இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகச்சிறந்த, இன்னும் சொல்லணும்னா கூடுதலாகவே சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காத்திரமான படைப்பாளி உங்களுடைய தந்தை. அவரினுடைய மகனாக பிறந்திருக்கிறீங்க. திரு மணியம் செல்வன் அப்படின்னு தமிழ் சூழலில் பரவலாக அறியப்பட்ட ஒரு நபர். என்னோட முதல் கேள்வி, ஆரம்பத்தில் சின்ன வயதாக இருக்கிற போது உங்களுக்கு என்னவாக வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்தது? ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல. ஆரம்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஓவியர் வீட்டில் நான் குழந்தையாக பிறந்திருந்தாலும் நான் ஒரு ஓவிய ஆர்வம் சிறு வயதில் எனக்கு துளி கூட இல்லை. என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டு? எனக்கு சிறு வயதில் எனக்கு எப்போவுமே எனக்கு அதாவது பள்ளி காலத்தில் நான் படிக்கும்போது கூட எனக்கு ஒரு ஆர்மியில் சேர்ந்து ஒரு ஏர்ஃபோர்ஸோ இல்லை ஆர்மிலையோ சேரணும் அப்படின்ட்டு, அதனால் நான் ஆர்வமாக என்சிசிலெலாம் இருந்தேன். அது எல்லாருக்குமே பல நேரங்களில் நான் அதை பகிர்ந்திருக்கேன். சார், இதில் ஓவியங்கள் அப்படின்றது இன்னும் கூட நான் டீட்டெயில்டாக பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா குழந்தைகள் வாழ்க்கையின் அனுபவங்களை முதல்ல ஓவியங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. வண்ணங்கள், ஓவியங்கள் மூலமாக தான் வாழ்க்கையே அவங்க முதல்ல கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படம் வரைகிறது இல்லை படத்தை பார்க்கறது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வளர்ந்த சூழல் அப்படின்றது அப்பாவோட ஆகச்சிறந்த படைப்புகள், வண்ணங்கள், ஓவியங்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அந்த சின்ன வயசில் அந்த ஓவியங்கள் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நான் சின்ன வயசில் எனக்கு அதுக்கெல்லாம் கூட இருந்து என்னோடய தந்தையாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ வண்ண குப்பைகள் எடுத்து கொடுக்கறது, அந்த இதை
டேபிள் அந்த வாட்டர் பவுல் வந்து வாஷ் பண்ணி தரது, இந்த மாதிரி ஒரு சில ஸ்மால் சின்ன அவங்க ஹெல்ப் அவருக்கு கேட்கும்போது நான் பண்ணியிருக்கேன். பட் ஓவியத்தில் வந்து படங்களை எல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் ரொம்ப கவனத்தை நான் அதில் எனக்கு செலுத்தலை எனக்கு. ஏன்னா அந்த டைமில் என்னுடைய ஆர்வம் வேறு ஒரு இதில் இருந்ததுனால நான் வந்து பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் அவரும் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணல. ஏன்னா ஒரு ஆனால் வண்ணங்கள் அவருடைய படைக்கின்ற படைப்புகள் அப்பப்போ அவர் வந்து ஊருக்கு வெளியூருக்கு போயிடுவார். அப்புறம் அதே மாதிரி அவர் வெளியூர் போகும்போது என்னையும் கூப்பிட்டு போயிருக்காரு. இது சம்மந்தமாக தீபாவளி மலர்னு வந்து அந்த டைம்லலாம் கொஞ்சம் இப்படித்தான் அந்த பெயிண்டிங் அந்த பேஸ்ட் பண்ணும்போது, அப்புறம் அதுக்காக ஃப்ரேமுக்கு கொடுக்கும்போது அது கடைசியில் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுப்பார், அந்த பெயிண்டிங்கை பக்கத்தில் நிற்க சொல்லுவார். ஸோ இப்படி தான் அந்த பெயிண்டிங்கோட எனக்கு அந்த ஆர்வம். ஜஸ்ட்டு ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட் ஆகணுன்ற கான்செப்ட்லேயே நான் வந்து என் மைண்ட் அப்போ இல்லை. அப்போது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கிற ஒரு நபர் நீங்கள். வீட்லேயும் அப்பா பெரிய அளவில் ப்ரெஷரும் உங்களுக்கு தரலை, நீ ஓவியராக வரணும் அப்படின்னு. ஆனால் எந்த இடத்துல திரு மணியம் செல்வன் தூரிகையை கையில் எடுக்கிறார்? அதுதான் அது உண்மையிலே அது ஒரு எப்போவுமே சொல்லுவோம், அந்த நம்ம ஸ்டடீஸ் பண்ணும்போது எஸ்எல்சின்னு அப்போ சொல்கிறது 12th ஸ்டாண்டர்டு. எஸ்எஸ்எல்சியில் முடித்த உடனே ஒரு ட்ராக் ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷன் போகிற மாதிரி அந்த ட்ராக் வந்த உடனே எனக்கு அந்த டைமில் என்னோடய அப்பாவோட முக்கியமான உடல்நிலை, அவருக்கு டயபெட்டிஸ் சுகராக இருந்தது. அப்போது அவர் ரொம்ப சிரமப்பட்டு ஓவியம் ஒர்க் பண்ண சில ஹெல்ப்பு தான் பண்ண முடிஞ்சது. ஆனால் என் மனசுக்குள்ளே அவருக்கு என் தந்தைக்கு உடல்நலம் இல்லாத டைமில் பண்ண முடியலேன்ற ஒரு தாக்கம் தான் என்னை வந்து அந்த எஸ்எல்சிக்கு அப்புறம் என்னை வந்து ஓவியம் போட தூண்டுச்சு எனக்கு. ஸோ எனக்கு அப்பாவுக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், இந்த லீவ் ஹாலிடேஸில் எஸ்எல்சி 12th ஸ்டாண்டர்ட் அப்போது பல ஓவியங்கள் அப்பாவோட கலெக்ஷன், அப்பாவோட ட்ராயிங்கை நான் வந்து போட்டு பழகலை. நான் கிரேட் மாஸ்டர்ஸ்னுடைய எஃப் மெட்டானியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் இல்லஸ்ட்ரேட்டர், அவருக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சரித்திர காலத்தினுடைய ஒரு ஓவியர். அந்த படம் எனக்கு ரொம்ப ஈர்த்தது. நான் அதில் ஒரு பல படங்கள் வரைஞ்சி சஸ்பென்ஸாக எடுத்தும் போய் நான் அந்த ஹாலிடேஸில் காமிச்சோன்னே அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து லைன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து நீ இந்த வருஷம் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நீ சேர்ற அப்படின்னார். ஸோ அந்த பிரேக் தான் என்னை வந்து 1967ஆம் ஆண்டு என்னை வந்து ஓவியக் கல்லூரியில் நான் சேர்ந்தேன். நான் சார் அப்போது நான் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறப்ப, ஒரு பார்வையாளர்னா நான் உங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறப்போ, இப்போ ஒரு வழக்கறிஞரோட பையன் வழக்கறிஞர் ஆகிறது, ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகிறது, ஒரு பிஸ்னஸ்மேன் பையன் பிஸ்னஸ்மேன் ஆகிறது அப்படின்றது அவங்க அனுபவத்தை மட்டும் அவங்களுக்கு கடத்திடலாம். ஆனால் ஒரு ஓவியம் அப்படின்றத அனுபவத்தை சொல்லலாம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கடத்தவே முடியாது. நீங்கள் இப்போ யோசிக்கிறப்ப ஒரு அப்பாவுடைய நீட்சியாக நமக்கு அது வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக சந்தேகமே இல்லை. ஏன்னா சித்திரமும் கைப்பறக்கணுன்ற மாதிரி நம்ம எந்த ஒரு முயற்சியும் பெரிய பயிற்சியும் டெடிகேட் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்வெட்டிங்கும் இல்லாமல் நம்ம வந்து எதுலேயும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ அதில் டெஃபினட்டாக ஏன்னா அப்பாவோட விஷயங்கள் எனக்கு எல்லாமே உறுதுணையாக இருந்தது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் என்னுடைய அப்பா வந்து நான் சேர்ந்த கல்லூரியில் ஒரு வருஷத்துக்கெல்லாம் இறந்துட்டார் அவர். ஸோ டயபெட்டிஸ்னால் 45வது வயசில், அவருடைய வயது வந்து 44, என்னுடைய வயது வந்து 18. ஸோ அந்த டைமில் எனக்கு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், சின்ன வயசுலேருந்து நான் ட்ராயிங் பண்ணலையே, அப்போ ஒரு வருஷம் தானே எனக்கு இருந்தார் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்த அவருடைய படைப்புகள் எல்லாம் அவர் ஹாலில் அப்படியே இப்போ இருக்கிற சுற்றி இப்போ மாட்டிருக்கிற மாதிரி கீழ் பழைய வீடுனா இதே லொக்கேஷன் வேறு ஷேப்பில் இருந்தது. அந்த லொக்கேஷனில் எல்லாருமே ஒரு வரும்போது கூட சொல்லுவாங்க, கேலரி மாதிரி அந்த இருந்த ஒவ்வொரு படங்களும் எனக்கு ஒரு குருன்னு சொல்கிற போது மௌன குருன்னு தட்சிணாமூர்த்தி சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஓவியமும் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்து எனக்கு சந்தேகம் வந்தால் ஓவியத்துக்கு முன்னாடி நிற்பேன், கொஞ்ச நேரம் பார்ப்பேன். எங்கள் அப்பா வந்து சொல்லித்தர மாதிரி எங்கள் அப்பா படைத்த ஓவியங்கள் வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒரு மௌன குருவாக எனக்கு டீச் பண்ணுவாங்க. இப்போ நான் யோசிக்கிறேன் இந்த விஷயங்கள், அன்றைக்கி நான் யோசிக்கிறேன், இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். கட்டாயமாக சார், பேசும் தலைமை நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக நான் கருதுகிறதே வந்து ஒவ்வொரு மனிதர்களை நாங்கள் ஒவ்வொரு வாரம் சந்திக்கிறோம்.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்குது, ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய படிமங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப சிலிர்ப்பை தருது. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு பேசலாம் சார். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் ஆகச்சிறந்த ஓவியர் தூரிகையின் நாயகன் திரு மணியம் செல்வன் அவர்களோடு பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் காத்திரமான பல படைப்புகள் குறித்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். எப்போவுமே ஒரு ஓவியத்துறைக்கு வந்து படிச்சுட்டு வந்து தான் ஒரு ஜாப்லெஸ் பண்ணணுன்றது தேவையில்லை. உங்களை அறியாது ஒரு பெண்ணின் முகத்திற்குள் அம்மா வந்துருவாங்களா? ஒரு ஓவியன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பல விஷயங்களை நான் வந்து ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் எல்லா ஃபோக்கஸும் என்னுடைய காதல்ன்றது என்னுடைய ஓவியத்துறையில் தான் என்னுடைய காதல் மொத்தமே. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். தூரிகையின் நாயகன் திரு மணியம் செல்வன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் உங்களுடைய கல்லூரி நாட்கள் அப்படின்றத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இளமை காலங்களில் வந்து காதல் வயப்படலாம் அல்லது பரவசமான நாட்கள் இருக்கிறப்ப ஒரு கவிஞர் வந்து ஓடோடி கவிதை எழுதுறது மாதிரி உங்கள் கையில் தூரிகை இருக்கிறது. அப்போது நீங்கள் அந்த இளமை காலங்களில் உங்களுக்கான மகிழ்ச்சி, சோகம், காதல் இப்படிப்பட்ட உணர்வுகளில் ஆட்பட்டிருந்தீங்கன்னா ஓவியங்கள் என்ன மாதிரியான ஓவியங்களை தீட்டுறது உங்களுக்கு வழக்கமுங்க? முக்கியமாக என்னென்னா, நான் என்னுடைய ஓவிய கல்லூரி சேர்ந்த உடனே என் தந்தை காலமானதுனால எப்போவுமே ஒரு ஓவியத்துறைக்கு வந்து படிச்சுட்டு வந்து தான் ஒரு ஜாப்லெஸ் பண்ணணுன்றது தேவையில்லை. ஏன்னா படிக்கும்போதே பண்ணலாம். ஏன்னா அது அந்த அப்பா காலத்துலேயே நடந்ததுனால ஸோ வந்து நான் என்னுடைய அப்ரோச் வந்து பத்திரிகைங்களுக்கு, ஏன்னா தந்தையார் பணியாற்றிய பத்திரிகைங்களுக்கு ஏறி இறங்கினேன், அதாவது வாய்ப்புகளுக்காக. ஏன்னா அப்போ நான் வந்து இட்ஸ் பட்டிங் ஆர்டிஸ்ட்டு. குழந்தை தழுந்திருக்கிற நிலை தான் என்னுடைய ஓவிய திறமையை. ரொம்ப குழந்தைன்னு வச்சுங்களேன். அப்போ எப்போ ஆல்ஃபபெட் ஸ்கூல் சேர்க்கணும், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி. அப்படி வரும்போதே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு துக்கம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தந்தை இழந்தது. ஒரு ஓவியனாக நான் என்ட்ரான உடனே ஸோ அதில் வந்து ஒன்லி சன் அப்படின்றது, நான் கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. ஸோ ஒரு தந்தையினுடைய தொழிலை நிச்சயம் நான் எடுக்கணுன்றது என் மைண்டு கிடையாது. விளம்பரத்துறைக்குத்தான் நான் படிக்கணும் அப்படின்றது இருந்தேன், அட்வர்டைஸிங் லைனில். ஆனாலும் இந்த ஓவியத்தை நாம் வந்து பத்திரிகைங்களுக்கு அப்பாவோட அந்த தொடர்பு இருந்ததுனால, நான் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன வயதில் அவங்க வருவாங்க, படங்களை கொடுக்கறது, படங்கள் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி சிறிய வேலைகள்லாம் பண்ணியிருந்தாலும் அவங்க நட்பை அதை வந்து நாம் வந்து அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி அதை நான் வந்து அப்பா இருக்கும்போதே கொஞ்சம் ஆரம்பித்தேன் நான். ஏன்னா அந்த இதில் அந்த ஒரு வருடத்துலேயே நான் அப்பா இருக்கும்போதே ஆரம்பித்தார், பல இல்லை. அப்போது அப்பா இறந்த உடனே எனக்கு முன்னாடி ஒரு டார்க்னஸ், அதாவது என்டையராக ஒரு வாழ்க்கைக்கு இப்போ தான் நான் ஸ்டெப் வச்சுட்ருக்கேன், அப்பாவோட இருக்காருன்னா ஒரு டார்க் இதில் வந்து எப்படிடா நான் இது வந்து நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு வரும்போது, ஸோ அதை தான் நான் என்ன பண்ணேன், நான் கல்லூரி படிக்கும்போதே வாய்ப்புகளுக்காக இருப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு மகிழ்ச்சிக்காகவோ இல்லை, என்னுடைய மொத்த நீங்கள் காதல்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. எனக்கு கல்லூரி நாட்கள்லேயே எப்போவுமே நான் வந்து எதுக்கும் வசப்பட்டதில்லை. ஆனாலும் ரசிப்பேன். நம்ம வந்து என்னுடைய ஒரு ஓவியரோட மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு ரசனையோடு இருக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா நாங்கள் காலேஜில் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இது கோ எஜுகேஷன் தான். அந்த இது நான் ஸ்கூலில் படிக்கும்போது அது கிடையாது. ஸோ முதல் முறை ஓவியக் கல்லூரியில் கோ எஜுகேஷனாக நான் ஏன்னா என்னோடய கூட பிறந்தவங்களுக்கு கிடையாது, அம்மாவை தவிர நான் வந்து வீட்டில் நட்பு கிடையாது பசங்களோட. ஸோ இப்படி இருந்தாலும் அந்த நட்பெல்லாம் நட்பாக இருந்தது, அவங்களோடெல்லாம் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் எல்லா ஃபோக்கஸும் என்னுடைய காதல்ன்றது என்னுடைய ஓவியத்துறையில் தான் என்னுடைய காதல் மொத்தமே. ஸோ அதில் வந்து முழு நேரமாக அதில் வந்து கல்லூரிக்கும் போயிட்டு என்னுடைய கல்லூரி நாட்கள்லேருந்தே பத்திரிகை துறையில் நான் அதிகம் கவனம் செலுத்தினேன். நான் அப்போவே என்னுடைய அட்டைப்படங்கள் தொடர்கதையும் வர ஆரம்பித்தது கல்லூரி நாட்கள். நான் கல்லூரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே
சுஜாதாவோட தொடர்கதைக்கு நான் ஒரு குமுதத்துக்கு தொடர்கதைக்கு நான் படம் போட்டிருக்கேன் நான். ஓகே சார். சார் இதில் ஒரு ஓவியராக உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கணும், அம்மாவினுடைய முகம் வந்து ஒரு குழந்தைக்கு ஆழ் மனதில் வந்து படிஞ்சிருக்கும். உங்களை அறியாது ஒரு பெண்ணின் முகத்திற்குள் அம்மா வந்துருவாங்களா? இல்லை, எப்பவுமே ஓவியர்களுக்கு தன்னை சூழலில் இருக்கிற அவங்களுடைய முகங்கள் வந்து தன்னாலே அமைஞ்சிடும் அந்த நேச்சராக. இப்போ என் தந்தையாருக்கு எங்கள் அம்மாவோட சாயல் இருக்குன்னு நான் மற்றவங்க சொல்லுவேன். சாயல்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக அப்படியே வராது. ஓவரால் அந்த ஃபார்ம்ஸில் இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸினுடைய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் புலப்படும். அது டெஃபினட்டாக இப்போ நான் வந்து ஒரு ஒரு அம்மான்ற கேரக்டர் வரும்போது நிச்சயம் என்னுடைய அம்மாவோட தாட்ஸ் தான் வரும் முதல்ல முகங்களில். ஸோ அதே மாதிரி சக மாணவிகளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணது உண்டு. அப்புறம் அழகுணர்ச்சிக்காக மற்ற எல்லாருடைய இதுவும் ஸ்டடி பண்ணுறது. அது மாத்திரம் இல்லை, எல்லா ஆங்கிள்லேயும் ஒட்டுமொத்தமாக தந்தையோடைய சாயல் ஆரம்ப காலத்தில் அது எனக்கு இருந்தது. சின்ன வயசுலேருந்து பழகினால அப்பாவோட ஓவியத்தினுடைய சாயல், அதாவது சரித்திரம் எடுத்தாலும் சரி, ஆன்மீக விஷயமா இருந்தாலும் சரி, சமூகத்துலேயும் சரி, அந்த லைட் அந்த இது இருக்கும். ஆனால் அந்த சாயல் வந்து முதல்ல ஒரு ஓவியனாக நான் பண்ணும்போது அதை நான் ஆரம்ப காலத்தில் ஒரு பயிற்சிக்காக தான் எடுத்து அதை 1-2 பண்ணியிருக்கேனே தவிர முழுமையாக என் தந்தை மாதிரியே நான் பண்ணால் அது இது எனக்குன்னு ஒரு இது வரும் இல்லைங்களா. அந்த இதனால் அவருடைய ஸ்ட்ரென்த், அந்த சக்தி, அந்த என்னென்ன இருக்கோ அதனுடைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட இதையும் கலந்து நான் கொடுத்தேன். சார், இதில் வரலாற்று காலகட்ட ஓவியங்கள் இருக்குது, புராண கால ஓவியங்கள்லாம் இருக்குது, சாண்டில்யனினுடைய சரித்திர புருஷர்கள்லாம் நிறைய இருக்கிறப்போ ஓவியம் அப்படின்றது வெறும் ஓவியங்கள் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு வரலாறு இருக்குது, அதுக்குள்ளே அந்த காலகட்டமே இருந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு பின்புலமாக நிறைய வாசிப்பு தேவைப்பட்டுச்சுங்களா உங்களுக்கு? வரலாற்று புத்தகங்கள் இதெல்லாம் வாசிப்பீங்களா நீங்கள், இல்லை நாவல் வாசிப்பீங்களா? உங்களுடைய வாசிப்பு பழக்கம் சொல்லுங்கள். இல்லை, அதில் முக்கியமாக என்னென்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் வரும்போது அதை ஸ்டடி பண்ணும், வாசிப்பு டெஃபினட்டாக வேணும். அதனுடைய ஆதாரமான சில விஷயங்களை ஆதாரங்களை அதை சேகரிக்கும். இப்போ வந்து ஒரு சோழா பீரியடுன்னு இருக்குதுன்னா நாயக்கா பீரியடுன்றது இருக்குது, அப்புறம் பல்லவான் இருக்குது. ஸோ இவங்களுடைய அந்த காலகட்டத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்றது அப்பா எல்லாம் அப்ரோச் பண்ண மாதிரி சரித்திர காலத்தினுடைய படைப்பு அந்தந்த காலகட்டத்தினுடைய கோவில்களுக்கும் அந்த காலகட்டத்தினுடைய சிற்பங்கள் என்னென்ன வடிச்சிருக்காங்க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அந்த ஸ்டடீஸு நாம் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஸ்டடீஸ் வந்து அது அந்த கற்பனையோடு சேர்ந்து தான் இருக்கும். அதை அப்படியே டைரெக்டாக நாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் யூகிச்சு இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்காது நமக்கு. ஆனால் அந்த ஃபீச்சர்ஸு அவங்க காலகட்டத்தினுடைய எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை மாதிரி இந்த மாதிரி சில பல விஷயங்கள் இருக்குல்ல அந்த ஸ்டடீஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சொல்லும்போது ஒரு சில ஆசிரியர்களுக்கு பண்ணும்போது நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து நான் ஜென்ரலாக அவங்க மேட்ரு என்னன்றதை அவங்களோட தொடர்பு கொள்வேன். அப்புறம் அவங்களும் அது சார்ந்த விஷயங்களில் எனக்கு வந்து அவங்க படித்து அவங்க எழுதுகிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போது ரத்தம் ஒரே நிறம் சொல்லிட்டு சுஜாதாக்காக மியூட்டன் இந்தியாவோட சப்ஜெக்டு, அப்போது கிட்டத்தட்ட சரித்திரத்தில் கொஞ்சம் நமக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தினுடைய பிரிட்டிஷ் பீரியடு. அப்போ அந்த வாழ்ந்தவங்களுடைய முறைகள் அதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது அவர் என்னென்ன பார்க்குறாரோ அந்த காலத்து பிரிட்டிஷ் ஓவியங்கள், அந்த நடந்த சம்பவங்களுடைய அதெல்லாம் எனக்கு சேகரித்து கொடுத்தார் அப்போ. ஸோ அப்போ அதை வந்து அதை உள்வாங்கிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய காட்சிகளை நம்ம உருவகப்படுத்தி அந்த படைப்புக்கும் தான் தனிச்சு ஒரு ஓவியரை டெஃபினட்டாக அந்த ஸ்டடீஸ். ஏன்னா நார்மல் சமகாலமாக இருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு ஓவியன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பல விஷயங்களை நான் வந்து ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி தான் சில ஸ்டடீஸ் பண்ணுறேன் நான். இதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன்னா சார், ஓவியத்துறை சார்ந்து ஒரு ஓவியரோடு பேசுகிறப்போ ஒரு ஓவியத்திற்கு பின்னால் எவ்வளவு ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான்
ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் அடுத்த கட்டம் நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னா, நேயர்களே கூட ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறது அந்த பொன்னியின் செல்வன் காலகட்டம் தான். இன்றைக்கும் புத்தக சந்தையில் வந்து அப்பாவோட ஓவியங்கள் இல்லாத பொன்னியின் செல்வன் பிரதிகளும் இருக்குது. ஆனால் ஓவியத்தோடு தான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த காலகட்டத்தை பற்றியும் நான் பேசணும். ஒரு ஓவியராக நீங்கள் அப்பாவை எப்படி மதிப்பிட்டீங்க, அதை பற்றியும் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான தருணங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப யோசித்து பார்த்தால் பொன்னியின் செல்வன் படிக்கிற போது ஒரு 21ஆவது நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டிற்கு அந்த ஓவியங்கள் நம்மை அழைத்து செல்லும். யாராவது வந்து நம்மளை மீண்டும் அழைத்தாதான் நம்ம 21ஆவது நூற்றாண்டுக்கே வருவோம். அந்த ஓவியங்கள் அது உருவான விதம், தன் தந்தையை ஒரு மகன் ஒரு ஓவியனாக எப்படி மதிப்பிடுகிறார், இது பற்றியெல்லாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். பொன்னியின் செல்வன் ஓவியங்களை பார்க்குறப்ப நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? என்னென்ன நுணுக்கங்கள் எல்லாம் அப்பா செஞ்சதான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அப்பாவோட ஓவியத்துடைய ரசிகன் தான் முதல்ல. ஏன்னா 50ஸ்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் நல்ல ஃப்ரீ மைண்டில் ஒரு சரித்திர கதையை படிக்கிறதுக்கு வாசகர்களுக்கு அவரோட இப்போ இன்றைக்கெல்லாம் சரித்திர கதையே வரதே இல்லை. அருணித்த பிரம்மராயரன்ட்டு அவருடைய இப்படி சின்ன பழுவேட்டரர், ஆழ்வார்க்கடியான் நம்பி, இத்தனை முகங்களை நீங்கள் பார்க்குறீங்களே, அது என்னவோ அதுக்காக பொன்னியின் செல்வன் பிறந்த மாதிரியே இருக்கும். நான் நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தூரிகையின் நாயகன் மாசே என்ற மணியம் செல்வன். இவரது தூரிகைகள் போடும் கோடுகள் காலத்தால் அழிக்க முடியாத சுவடுகளாக பாதுகாக்கப்படுகின்றன. ஓவியம் என்பது அழகியல் சார்ந்தது மட்டுமல்ல, அது உயிர்ப்போடு பார்ப்பவரின் ஆன்மாவில் பதிய வேண்டும் என்பதைத்தான் தனக்கான ஓவிய விதியாக கடைபிடிக்கின்றார் இந்த இதழ் ஓவியர். தனது வண்ணங்களினாலும் எண்ணங்களினாலும் பொன்னியின் செல்வனின் கதா மாந்தர்களை உயிர்ப்போடு உலவவிட்ட ஓவியச் சிகரம் மணியம் அவர்களின் புதல்வராக இருந்தாலும், தனக்கான தனித்துவமான ராஜபாட்டையில் இந்த நவீன ஓவிய உலகை உலா வருகின்றார் மணியம் செல்வன் அவர்கள். இவர் ஓவியம் வரைந்தால் நான் எழுத தயார் என்று சூளுரைத்து பாடலாசிரியர் வாலி எழுதியதுதான் ஆனந்த விகடனில் வெளிவந்த கிருஷ்ண விஜயம். கவிப்பேரரசு வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் போன்ற பிரபலமான தொடர்களுக்கு இவரது ஓவியம் வலு சேர்த்தது, அந்த செம்மண் வாழ்க்கைக்கு ஒளி சேர்த்தது. வரலாற்றுத் தொடர்கள், சமூகச் சிறுகதைகள், புராண காவியங்கள் என எல்லா அடுக்குகளுக்குள்ளும் பயணிக்கும் இவர் இன்றைய பேசும் தலைமையில் இன்று ஓர் உணர்வுபூர்வமான உரையாடல் சித்திரத்தை வரைகின்றார். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். தூரிகை நாயகன் திரு மணியம் செல்வன் அவர்களோடு பேசிகிட்டு இருக்கிறோம். பொன்னியின் செல்வன் காலகட்டம், ஏன்னா மறக்க முடியாத பதிவு, காலத்தால் அழிக்க முடியாத பதிவு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றியெல்லாம் பேசலாம். ஐயா, முதல்ல அப்பாவை பற்றி பேசுவதற்கு முன்பாக, நாங்கள்லாம் ரசிகனாக அந்த ஓவியங்களுக்குள்ளே கரைஞ்சு போன காலகட்டங்கள்லாம் உண்டு. நாங்கள் ஒரு ரசிகனாக தான் அப்பாவை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ரசிகன் அப்படின்ற எல்லையை கடந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த ஓவியராக இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான இடமும் இருக்குது. அப்பாவோட ஓவியங்கள், பொன்னியின் செல்வன் ஓவியங்களை பார்க்குறப்ப நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? என்னென்ன நுணுக்கங்கள் எல்லாம் அப்பா செஞ்சதான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அப்பாவோட ஓவியத்துடைய ரசிகன் தான் முதல்ல. ஏன்னா என்னுடைய படைப்பே கூட சில டைமில் பண்ணும்போது முதல் ரசிகனாக நான் பார்ப்பேன் நான். ஏன்னா அதில் என்ன குற்றம் இருக்க, குறை இருக்குன்ற. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எனக்கு அப்பாவோடது வந்து அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன். அவர்கிட்ட குறைகளுக்கெல்லாம் நான் தேட முடியாது. அவ்வளோ அற்புதமான படைப்பு. அது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, பொன்னியின் செல்வன் கிட்டத்தட்ட 1950 வந்து 54 வரைக்கும் வந்தது. 4 வருஷம் 3 வருஷம் கிட்டத்தட்ட. அப்படி வந்த ஒரு படைப்பு தன்னுடைய எந்த வயதில் பண்ணார் தெரியுங்களா? 27லேருந்து 30க்குள்ள படைப்பு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 60வது, 45 வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கேன். இன்றைக்கி என் மனசில் கூட
பொன்னியின் செல்வன் மாதிரி ஒன்று பண்ணலையேன்ற ஒரு நிறைவோட அவர் பண்ண அந்த ஒரு படைப்பு 30 வயசுக்குள்ளே பண்ண ஒரு படைப்பை 60 வயசு வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். பல படைப்புகள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கூட அவரை மாதிரி நான் இன்னும் அதை டச் பண்ணலன்றது தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முக்கியமானது அந்த பாத்திர படைப்புகள், அது ரொம்ப முக்கியம். அதில் அதாவது கல்கி சார் மணியத்துக்காக தொடர்கதை எழுதினாரா, கல்கி சாருக்காக மணியம் படம் போட்டாரா இவர் அப்படின்ற ஒரு காம்பினேஷன், அதாவது மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஒர்க்கு. சில டைமில் எனக்கு ஏன்னா அந்த பாத்திர படைப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் பல தொடர்கதைகளுக்கு நான் படம் போடுறேன், சரித்திரத்துக்கும் படம் போடுறேன். அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்டாக நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கவுங்களோட உழைப்பு. ஏன்னா அந்த காலகட்டத்தினுடைய பரிணாமத்தில் இப்போ அது 50s சுதந்திரத்துக்கு அப்புறம் நல்ல ஃப்ரீ மைண்டில் ஒரு சரித்திர கதையை படிக்கிறதுக்கு வாசகர்களுக்கு அவட இப்போ இன்றைக்கெல்லாம் சரித்திர கதையே வரதே இல்லை, தொடர்கதையாக வரதே இல்லை. பழைய கதையே நம்ம பேசிகிட்டு இருக்கோன்ற மாதிரி பழைய தொடர்கதையாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு பிறப்பில் நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு அக்கா பிறந்தாங்க, அப்பா பிறந்தார், தாத்தா பிறந்தார்னு வரும்போது எவ்வளோ ஒரே குடும்பத்தில் எவ்வளோ முகங்கள் இருக்குது. ஆனால் எல்லாருமே மனிதர்கள் தான், கை காலெலாம் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸு, எனக்குன்னு ஒரு ஃபேஸு, இருக்கிறவங்களோட ஃபேஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இந்த பாத்திர படைப்பு நந்தினி ஆகட்டும், பழுவேட்டர் ஆகட்டும், குந்தவி ஆகட்டும், வந்தியத்தேவன் ஆகட்டும், அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் ஆகட்டும், அந்த அருணித்த பிரம்மராயரன்ட்டு அவருடைய இப்படி சின்ன பழுவேட்டரர், ஆழ்வார்க்கடியான் நம்பி, இத்தனை முகங்களை நீங்கள் பார்க்குறீங்களே, அது என்னவோ அதுக்காக பொன்னியின் செல்வன் பிறந்த மாதிரியே இருக்கும் எனக்கு. ஏன்னா அது ரியலி அந்த கிரெடிட் கோஸ் டு கல்கி சார் தான் அப்பா சொல்லுவார். ஏன்னா அப்போ கல்லூரி நாட்கள் அந்த ஓவியக் கல்லூரியில் தான் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணார் கல்கியில். கல்கி சாரோட ஒரு என்கரேஜ்னால. அதுக்கப்புறம் தான் சிவகாமி சபை நடந்திருந்த டைமு எலிசார் டங்கனோட அஜந்தா போயிட்டு வந்தது, அஜந்தாவோட ஓவியத்தாக்கும் அப்படின்னு பரிணாமத்தில் 50s இந்த படைப்பை பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட படைப்புகள் அவர் சொல்லுவார். அப்போது எனக்கு நான் கல்லூரியில் ராய் சௌத்ரின்றது தான் எங்களுக்கெல்லாம் குருவாக இருந்தார், மாஸ்டர். ஆனால் எனக்கு ஓவியத்துக்கு கல்கி சார் கூட குரு அப்படின்வார். ஏன்னா இந்த படைப்புகளுக்கு பண்ணும்போது அவருடைய அந்த டைரக்ஷன் இருக்குது இல்லையா, அந்த கைடன்ஸ் இப்படி இருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி இன்னும் ஒருத்தர் சொல்லிடலாம். ஆனால் அந்த படைக்கிற படைப்பாளிக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லைங்களா, சொல்கிறதுக்கும் ஆள் வேணும். அதை அதாவது குரு சிஷ்ய பாவத்தை சொல்கிறேன் நான். நல்ல குரு கிட்ட ஒரு சிஷ்யனோட பக்தியில் அந்த குருவும் ஆசைப்படுவார் அவர் பண்ணணுன்ட்டு. அதோட நம்மளுக்கு இப்படி குரு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு பாவத்தில் அற்புதமாக ஏன்னா அந்த படைப்பு ஒன்று இதில் என்னென்னா அந்த 3 வருஷமும் அவங்களுடைய இது அப்படியே கண்டினியூட்டியாக மாறாமல் அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய சக்ஸஸ் எனக்கு எப்போ நான் ஃபீல் பண்ணுறேன்னா, 60 வருஷம் பொறுத்து இப்போ திருப்பும் புத்தக ஃபார்மில் அவருடைய படைப்பு இப்போ வந்தது. அதுக்கு ஒரு நல்ல அமோக வரவேற்பு, பெரிய வரவேற்பு. ஏன்னா நேஷ்னலைஸ் பண்ண டைமில் இதுக்கு ஒரு படைப்பை படிக்கிறதுக்கு இன்டெலெக்சுவல்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு வாசகனுக்கு ஓவியம் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்குன்னா நான் ஓவியனாக இருந்தால் கூட, ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஓவியனாக அதை கற்பனை பண்ணி அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு நல்ல அற்புதமான கதை, நான் படமே வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளேயே ஒரு கதாநாயகன் ஓடுவான், உங்களுக்குள்ளேயே ஒரு காட்சி ஓடும். ஸோ இந்த காட்சி அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எந்த ரசிகன் நினைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த புத்தகத்தில் படம் வரும்போது அப்படியே இருக்குவேன் நம்ம மனசு. ஸோ அந்த உணர்வுகள் தான் எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த வேவ் லென்த் 2 பேருக்கும், வாசகர்கள் ஆகட்டும், படைப்பாளியுடைய எழுத்தாகட்டும், இங்கே ஓவியன் ஆகட்டும், இந்த ட்ரையாங்கிளில் 3ம் அது அப்படியே பிளெண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த பிளெண்டிங் தான். அதனால தான் அந்த சக்ஸஸ். ஏன்னா இன்றைக்கி 60 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ காப்பீஸ் விற்கிறாங்க, இதுதான் வேணும், மணியத்தோட படம் இருக்குது அப்படின்றது. ஏன்னா அதுக்கப்புறம் பல ஓவியர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால்
அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல். ஏன்னா தான் வந்து அந்த வரைமுறை விட்டு பண்ண என்ன பொன்னியின் செல்வன் பண்ண சொன்னால் என்னோட அப்பாவோட கேரக்டர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஒரு காந்தி தாத்தா கதைக்கு படம் போடுறதுக்கு ஒரு தாத்தா ஒரு குடும்பத்தில் வராருன்னா காந்தி தாத்தா போட்டால் எப்படி எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு வயசானவர் தானே, காந்தி தாத்தா ரெஃபரன்ஸ் நல்லா இருக்குது, அவர் காந்தி தாத்தா மாதிரி படம் ஏன்னா காந்தி தாத்தா வராற கதையில்லைன்ற வரும். அதே மாதிரி இந்த படைப்புகளை வந்து யாருமே வேற எதுக்கும் கதைக்கும் யூஸ் பண்ண முடியாது. அது சரித்திர காலத்தினுடைய சொன்னது ரொம்ப ரொம்ப நுட்பமான பார்வை. ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் என்ன கற்பனை செஞ்சிருப்பாங்களோ அது வந்து சித்திரமா இருக்கிறது அப்படின்றது. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, கல்கி சாருக்காக திரு மணியம் சாரா அல்லது மணியம் சாருக்காக கல்கி சாரா அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். நான் படிச்சது வந்து மணியம் அவர்கள் வந்து ஒரு வாள், மிடுக்கான வாளை வரைஞ்சிட்டு கல்கி அவர்கள்ட்ட காமிச்ச போது அந்த ஓவியத்துக்காகவே ஒரு கதாபாத்திர சூழலை உருவாக்குனாங்க அப்படின்றத கூட நான் இதில் கூட அந்த பொன்னியின் செல்வன் புக்கில் கூட சொல்லிட்டேன், அதை எழுதியிருக்கேன், நான் சில இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அது ரொம்ப அற்புதமான விஷயம். என்னென்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நான் இதில் சொல்கிறேன். நான் அது என்னென்னா ஒரு வாரம் அவர் எழுதிட்டு அவரை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் காமிச்சு அதுக்கப்புறம் அப்ரூவல் பண்ண அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் தான் மணியம் எங்கள் ஃபாதர் வந்து பண்ணிவிட்டு எடுத்துன்னு போய் கொடுப்பார். ஒரு வாரம் அப்படி ஒரு இலங்கையில் நடக்கிற ஒரு காட்சிக்கு ஒரு ஓவியத்தை எடுத்துன்னு போய் காமிக்கிறாரு. அதை பார்க்குறார். கொஞ்சம் பார்த்துட்டு, சரி மணியம், இது அப்படியே இருக்கட்டும், அடுத்த வாரத்துக்கு இதை பார்த்துக்கலாம், இப்போ இந்த வாரத்துக்கு டைம் இல்லை, ஏதாவது இந்த கேரக்டர்ஸ் மாத்திரம் போட்டு லேஅவுட் போட்டு பண்ணிவிடுங்க. அப்பா பார்த்து இப்போ என்ன ஏதாவது நான் மாற்றம்னா பண்ணி கொடுத்துட்றேன் ஒன்று. ஏன்னா வீட்லேயே அங்கே ஒரு டேபிள் இருக்கும் அவர் கல்கி சார் வீட்லேயே. ஸோ அங்கேயே டச்சஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவார். நைட் அங்கே சாப்பிட்னா கல்கியோட அம்மா மிஸ்ஸஸ் தம்பி தயிர் சாதம் சாப்பிட்றியான்ட்டு அவங்க எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நைட் அங்கே ஸ்டே பண்ணி. ஸோ அப்படி ஒரு அன்போடையும் அந்த ஒரு இதோட இருந்த டைம் அது. அப்போது அவர் சொன்னார், இல்லை நீ படம் பார்க்கும்போது நீ ரொம்ப காட்சி நான் எழுதுனதுல இல்லாத விஷயங்கள்லாம் கூட ஏதோ வருது, ஆனால் நல்லா இருக்காது. ஆனாலும் அந்த பின்னணி அந்த இது காம்போசிஷன் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு இன்னும் ஒரு வாரம் நல்ல கம்பீரமாக இப்போ எழுதலாம் போல இருக்கு. இந்த படத்தை பார்த்தோன்னே ஒரு படைப்பாளி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கல்கின்றது பெரிய ஜாம்பவான், எவ்வளோ பெரிய லெஜெண்டு. அவர் வந்து அப்பாவோட ஒரு படைப்போட இதை பார்த்து இதை அடுத்த வாரம் யூஸ் பண்ணிக்கலான்னு, ஏன்னா அவர் பயந்து போய் கேட்குறாரு. ஆனால் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நீங்கள் சொன்ன அந்த வாள் வந்து நார்மலாக அவர் வந்து சின்ன வாள் தான் எதிர்பார்த்துருக்காரு. இவர் அந்த டைமில் இவருக்கு ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய பாத்தில் பெரிய வால் போட்டோம், ஏன் நம்ம காட்சிக்கு அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாள். ஏன்னா சரித்திர காலத்தில் அது மாதிரி இருந்திருக்கு. சில மியூசியத்துலேயும் சில இதுலேயும் பண்ணும்போது ஏன் இருந்திருக்கு, நமக்கு கையில் கிடைக்காம இருக்கலாம், இதெல்லாம் இவங்க பண்ண இருக்கிறதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சிகள் இப்படித்தான் பல விஷயங்கள். தஞ்சாவூர் இது அந்த இடத்துக்கெல்லாம் போய் அந்த காலகட்டத்தினுடைய இது அப்சர்வ் பண்ணி, எதுக்குமே அதுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது சிற்பங்களை தவிர அந்த 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 காலகட்டத்தினுடைய சோழா பீரியட், எர்லி சோழாலேருந்து அந்த லேட்டர் சோழா ரெண்டும் மிங்கிள் பண்ணி அந்த ஸ்டடீஸ்லாம் அற்புதமாக பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை வந்து அந்த வயசில் பண்ணது தான் எனக்கு இன்றைக்கும் ரொம்ப ஆச்சரியம். அது எங்களுக்கே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயந்தான். அப்பாவை பற்றி பேசினா இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி உங்களுடைய பங்களிப்பு, ஓவிய உலகத்தில் உங்களுக்கான இடம், உங்களுக்கான தனித்துவம் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்களும் வரைந்த ஓவியங்கள் ஆகச்சிறந்த பதிப்புகள் எல்லாம் பதிச்சு இன்றைக்கி வந்து அதெல்லாம் பொக்கிஷங்களாக நிறைய பேர் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது பற்றியும் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அதை பற்றி பேசலாம் சார். தூரிகை நாயகன் திரு மணியம் செல்வன் அவர்களினுடைய ஆகச்சிறந்த படைப்புகள், ஒரு ஓவியரினுடைய மகனாக பிறந்து அந்த நீரோட்டத்தில் பயணித்து தனக்கான தனித்துவத்தை அவர் ஏற்படுத்தி கொண்ட விதமாக இருக்கட்டும், மிக புகழ்பெற்ற ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா, கவி உலகத்தில் முடிசூடா மன்னனாக இருந்த வாலி அவர்கள், வைரமுத்து அவர்கள், அந்த படைப்புகளுக்குள்ளெல்லாம் இவரினுடைய ஓவியங்கள் எப்படி உயிர் கொடுத்தது அப்படின்றத பற்றி எல்லாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு காத்து. 70s தான் என்னுடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். என்னுடைய தந்தையாருக்கு வந்து ஒரு கல்கி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஆனந்த விடன் கிடைச்சது எம்டியோட மூலமாக. நமக்கு ஒரு சர்ஃபேஸ் ஒன்று வேணும், ஒரு தளம். அந்த தளம் ஓவியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். கேன்வாஸ் ஒரு பேப்பர் நமக்கு வேணும். ரசிகனையும் உங்கள் ஓவியத்தோடு இணைப்பதற்கான அந்த காரணம் என்ன சார்? நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வாருங்கள், தூரிகை நாயகனோடு இன்னும் கொஞ்சம் பேசலாம். சார், இப்போ அப்பாவை பற்றி எல்லாம் பேசியாச்சு. நான் உங்களுக்கான இடம் குறித்து தான் நான் பேசணும். உங்களுக்கான நெருக்கடியை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அப்பாவுடைய பையன் அப்படின்றதே பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்த காலகட்டம் சற்றேறக்குறைய அவங்க பார்த்தீங்கன்னா மாருதி ஜெயராஜ் அவர்கள் இருக்கிறாங்க, திரு மாருதி அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கோபுலு வந்து அழுத்தமான ஆளுக்கு வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும். ரொம்ப ஒரு நெருக்கடி தான். அப்பாவுடைய அழுத்தமும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும், எதிர்பார்ப்பும். இதையெல்லாம் வந்து எப்படி நீங்கள் தாண்டி உங்களுக்கான இடத்த நீங்கள் பிடிச்சிங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ட்ரு பண்ணது கிட்டத்தட்ட 67 சும்மா ஆரம்ப காலத்தில் ஒரு 2-3 கதைங்களுக்கு அதுக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு 70s இருக்கும். ஆனால் 70ஸ்லேருந்து தான் என்னுடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை நமக்கு வந்து பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய இது, அப்பாவனுடைய இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு மகன் வரும்போது அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது ஒரு இது. அது எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கிடச்சதுன்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ளே போகும்போது மற்ற ஓவியர்னா ஏதோ XYZன்னு நினச்சிருப்பாங்க, யாரோ போடுறாங்க விசிட்டிங் கார்டு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு. அதை வந்து ஒரு இடத்துல நம்ம இதை கூட சொல்லுவோம், ஹோட்ஜா கதையிலையே ஏதோ ஒரு பண்ணும்போது முதல்ல இப்படி பண்ணால் இது பண்ணுறதுக்கு தான் அவர் இருந்துட்டாரே, இவர் ஏன் பண்ணுறாருன்ட்டு. இதோட வேறு மாதிரி பண்ணால் அது என்ன அவர் நல்லா பண்ணுவார், இவர் என்ன வேறு மாதிரி கண்டெம்பரரி மாடர்ன் ஆர்ட்டில் நான் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜுன்னு வரும்போது பல விஷயங்களில் பல எக்ஸ்பெரிமெண்ட்டில், ஏன்னா அவர் சரித்திரம் பண்ணியிருக்காரு, இப்படியெல்லாம் வரும்போது நீங்கள் சொன்ன ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபோக்கஸ் ரோல் மாதிரி தோணுச்சு எனக்கு. முதல்ல என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு கோட்டு ஓவியத்தினுடைய இதாக நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த முதல்ல நான் கோட்டு ஓவியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி, அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பீரியடு, அப்புறம் எல்லா பத்திரிகைகளுக்கும் வாய்ப்பு கிடைச்ச டைம். அதில் முக்கியமாக என்னுடைய பணிகளுக்கு பல பத்திரிகைகள், கல்கி, தினமணி கதிர், எல்லாருக்கும் பிரபஞ்சன் கதைக்கு பண்ணியிருக்கேன், இப்போ சிவசங்கரி, அப்துல் ரஹ்மானோட கவிதைகளுக்கு, அப்படி பல விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே பத்திரிகைகளுக்கு கலந்து நான் பண்ணியிருந்தாலும் என்னுடைய தந்தையாருக்கு வந்து ஒரு கல்கி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஆனந்த விடன் கிடச்சிது, MDயோட மூலமாக. அதில் 1976லேருந்து அதுக்கு முன்னாடி பல பரிணாமங்கள் நான் வளர்ந்து ஒர்க் பண்ண சக்ஸஸ் ட்ரை பண்ணதை, இன்னும் பல எக்ஸ்பெரிமெண்டல்ஸு, பல நல்ல ஒரு திறமையான ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் ஒரு கோட்டு ஓவியமாகவே பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பென்சில்லே ஒரு தொடர்கதைக்கு பண்ணுவேன். பூக்குட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா சுஜாதாவோடது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஸ்டோரிக்கு 4-5 படங்களை போட்டு பண்ணேன். அதே மாதிரி மடிசார் மாமின்னு சொல்லிட்டு ஸ்டில்ஸை வச்சுட்டு, ஸ்ரீவித்யாவோட ஸ்டில்ஸை வச்சுட்டு மற்றதெல்லாம் கேரக்டரை நான் போட்டது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. பட் அந்த தனித்துவமாக நிற்கிற மாதிரி அதை வந்து அந்த ஒரு வாய்ப்பு, ஒரு எதுக்குமே நமக்கு ஒரு சர்ஃபேஸ் ஒன்று வேணும், ஒரு தளம். அந்த தளம் ஓவியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். கேன்வாஸ் ஒரு பேப்பர் நமக்கு வேணும். அந்த மாதிரி தான் பத்திரிக்கையும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு படைப்பாளிக்கு ஒரு தன்னுடைய படைப்பை வந்து எல்லோரும் நம்ம ரீச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்துக்காக அதை நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு படைப்பும் முழு நிறைவோடு நான் பண்ணேன். சார், உங்களுடைய ஓவியத்தினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னா, திரு மணியம் செல்வன் ரசிகர்களினுடைய ரசனைக்கும் ஒரு இடம் அளித்து அந்த ஓவியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே உங்களுடைய தனித்துவம் அப்படின்னு. ரசிகனையும் உங்கள் ஓவியத்தோடு இணைப்பதற்கான அந்த காரணம் என்ன சார்? அது நானாக அந்த காரணத்துக்காக ஒர்க் பண்ணுறது இல்லை முக்கியமாக. ஏன்னா எந்த இப்போ நான் ஒரு வாட்டியும் ஒரு படைப்பு, இப்போ ஒரு போர்ட்ரேட்டுன்னு பண்ணால் அந்த போர்ட்ரேட்டோட விஷயத்தில் என்ன எட்ஜஸ் ட்ரை பண்ணணுமோ அதை அந்தந்த காலகட்டத்துடைய நம்ம எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ரசனைன்றது என்னென்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 70ஸ்ல இருக்கிற ரசனை வேறு, இன்றைக்கி இருக்கிற ஒரு 90ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ரசனைகள் மாறும், எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கணும் நம்ம. தட் இஸ் ஸோ அப்படித்தான் நம்ம ஒரு படைப்பாளி நம்ம வந்து முக்கியமாக அவங்கள எஜுகேட் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க ஏதோ படம் பார்த்தோம் கதையை படித்தோன்னு போகக்கூடாது. இதுலேருந்து பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்க அந்த ட்ராயிங்கை வந்து பண்ணி பார்க்கணுன்ற தூண்டணும்.
இந்த டிராயிங்கிலேருந்து என்ன அவர் சொல்லியிருக்காருன்றத தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு படைப்போட இது. சார் இதில் எப்படி அந்த மக்களை எல்லாம் இதை தாண்டியும் நான் இன்னொன்று யோசிக்கிறேன். ஒரு கேமரா கோணம், உங்களுக்குள்ள ஒரு கேமராமேன் இருக்கிறார். டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு படம் இருக்குது, மிட் க்ளோஸில் ஒரு படம் வரைகிறது. அதை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க? அது படைப்பாளி சொல்லி தேர்வு செய்வீங்களா இல்லை உங்களோட ஓன் ஃப்ரீடமில் எடுப்பீங்களா? இல்லை, அதாவது சில டைமில் இப்போது பர்டிகுலராக சில டைமில் சில ஆத்தர்ஸ் வந்து தன்னுடைய எண்ணங்களை சொல்லுவாங்க. அதை வந்து நான் டெஃபினட்டாக, ஏன்னா நாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். ஐ எம் நாட் அ பெயிண்டர். என்னுடைய சொந்தத்துக்காக ஒர்க் பண்ணல, அவங்களுடைய பேஸ் பண்ணி பண்ணுறோம். அதனால் அவங்க விஷயத்தை இது வரணும் அப்படின்னா நான் ரொம்ப வரவேற்கிறேன், அதையே நான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ வந்து என்னுடைய மாறுபட்ட ஒரு கோணமும் வரும் இல்லையா ஒரே. ஸோ அப்படி வந்து சில டைமில் ஆத்தர்ஸு வைரமுத்தோட கதைங்களுக்கு கருவாச்சிக்காயம் பண்ணும்போது நான் வந்து அவருடைய படங்களை இந்த மாதிரி காட்சி வேணும்னு சொல்வார், அதை பண்ணியிருக்கேன். இப்போ கூட குமுதத்தில் கூட ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்கதைன்றது ஒன்று தொடர்ந்து அந்த சம்பவங்கள் அதனுடைய லிங்க் கண்டினியூட்டியாக போகும். ஷார்ட் ஸ்டோரி வந்து அப்படி அப்படியே பிரேக்கு சுத்தமாக ஒரு பஃபே மீல்ஸில் எல்லாத்தையும் இதை கொஞ்சம் குறிக்கலாம் அதை கொஞ்சம் குறிக்கலான்ற மாதிரி ஒரு வெரைட்டி டேஸ்ட் பண்ணால், அந்த மாதிரி இதில் வந்து படங்கள் வரும்போது ஒன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அந்த கேரக்டரும் அந்த இதையும் நான் அதில் ஸ்டடி பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னென்னா அதில் முழு நிறைவு. இப்போ ஒரு மாட்டுத்தொழுவன்னா மாட்டுத்தொழுவத்தில் என்ன இருக்குன்ற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். ஒரு 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 மீன் கதையை ஒரு படம் போட்டிருந்தேன். நான் மீனோட அந்த விஷயங்களெல்லாம் ஸ்டடி பண்ணி படம் போட்டிருந்தேன். ஸ்டடின்றது எப்படி நீங்கள் உள்ளுக்குள்ளே அனுபவிச்சு? இல்லை அப்படி பண்ண முடியாது. சில ஃபேக்டர்னு கோணங்களை தான் என் கற்பனையில் வரும். ஆனால் உபகரணங்கள் அதில் வர ப்ராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். நான் எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரே பத்திரிக்கையில் விகடனில் ஒரு வாரத்துக்கு 3 தொடர்கதை பண்ணியிருக்கேன். ஒரு ஓவியனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு ஒரு பத்திரிக்கையில் அது வந்து கொடுத்த என்னுடைய இதுக்காக நான் சொல்லலை. நான் என்னென்னா அதில் கவிஞர் வாலியோட இதுக்கு கிருஷ்ண விஜயத்துக்கு நான் படம் போட்டுட்ருக்கேன். அப்புறம் திடீர்னு இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு. அது வந்து சுதந்திரத்தினுடைய இது பெரிய தலைவரோட போர்ட்ரேட்டு எல்லா விஷயமும் சேர்ந்த விஷயம். திடீர்னு நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்தோன்னே நான் ஒரு தொடர்கதை, ஏன்னா ஐ எம் லேட் மாஸ்டர். நான் வந்து என்னோடய படைப்பை நான் வெளிப்படையாக சொல்லி ஆகணும். நான் வந்து ஏன்னா நான் அதுக்கு நான் நேரம் காலம்லாம் அதிகமாக எடுத்துப்பேன் நான் ஸ்டடீஸ்னால. ஸோ அப்படி வரும்போது குவாலிட்டி ஸ்டடீஸ் அதே சொல்லக்கூடாது, அது வேறு, அது படைப்போட விஷயங்கள் தான். அப்படி வரும்போது நமக்கு வந்து அந்த முதல் படைப்பு அது பண்ணிகிட்டு இருந்தோன்னா, ரெண்டாவது வந்து நான் வந்து பண்ணும்போது முக்கியமாக எனக்கு வந்து அந்த தமிழறிவன் இந்த ஊருக்கு நல்லது சொல்ல இது ரெண்டாவது பண்ணிகிட்டு இருக்கும்போதே கருவாச்சிக்காவையும் தொடர் வந்து. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 7 நாளைக்குள்ளே நான் இங்கே ஆன்மீக விஷயம், அப்புறம் வந்து சுதந்திர சரித்திர விஷயம், அப்புறம் சமகாலத்துக்கு இருக்கிற அந்த கருவாச்சிக்காவத்தினுடைய இந்த விஷயம். ஸோ இது 3 சேனல் மாதிரி, டிஃப்ரெண்ட் சேனல் மாதிரி ஒரே ஓவியன் படைப்பில். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இன்னும் ஒன்றுத்துக்கு ஒன்று போர் அடிச்சுட்டு லிங்க் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஏன்னா அது என்னன்னா, அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஹார்ட் ஒர்க், அது டெடிகேஷன் பண்ணி பண்ணுறது. அப்படி பண்ணும்போது இந்த சிரமங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சிரமங்கள் எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் வந்து 10 மாதம் சுமந்தும் போது என்ன சிரமங்கள் சுமந்து பெற்று வரும்போது அதனுடைய படைப்பில் பார்க்கும்போது என்ன சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த சந்தோஷம்தான். ஸோ எல்லாமே என்னுடைய படைப்புகள்லாம் என்னோடய குழந்த மாதிரி நான் அவ்வளோ ரசித்து நான் அதை பாதுகாத்து அதுக்கு வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன். நம்ம வந்து ஓவியத்துறை சார்ந்து பேசுகிறதுனால சமீபத்தில் மறைந்த திரு கோகுல அவர்களை வந்து நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அவருடைய ஓவிய உலகம் அப்படின்றது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. அதில் நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் ரொம்ப உடல் நலம் குன்றி இருக்கிற போது அவர் கைகளால் வரைய முடியாத சூழலில் கூட மாற்று இதில் வலது கையில் இருந்து ஒரு படம் வரைஞ்சி உங்களுக்கும் திரு ஓவியர் ட்ராஸ்கி மருதுக்கும் 2 படங்கள் கொடுத்தாங்க அப்படின்றத அவங்களே பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த நினைவுகளை எங்கள் நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கணும். கோகுலு அவர் வந்து நினைக்கும் போது அவருடைய படைப்புகள் ஒரு பெரிய ப்ரொசஷனாக போகிற மாதிரி அதை அப்படியே அணிவகுத்துட்டு போயிட்டே இருக்கும் அவருடைய ஓவிய படைப்புகள். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்புகள். அவர் கார்ட்டூன்லேருந்து சைலண்ட் ஜோக்கு, சரித்திரம், இது சமூகம், கேரக்டர்,
பெயிண்டிங், அட்வர்டைசிங் ஏஜென்சி டைரக்டர் ஆனது, இப்படின்னு தொடர்ந்துட்டு அவருடைய படைப்புகளை எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷனில் இன்ஃபினிட்டியாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு பல நேரங்களில் அந்த மாதிரி அவர் லைஃப் டைமில் என் அப்பாவோட சமகாலம். அவர் வந்து என்னுடைய தந்தையார் இருந்தால் இப்போது அவருக்கு 91 வயசு, அதே 91 வயசுலாம் அவர் இப்போ கோகுல் சார் காலமானார். அவர் சொல்வார் சில டைமில், நீ ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது நீ வந்து ரொம்ப அதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீ ஒர்க் பண்ணன்னா நம்ம ரொம்ப உயிர் கொடுக்குறோன்னு எடுக்கிற டைம் வந்து அதனோட உயிர் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஓவர் ஒர்க்கிங், ஓவர் ஆக்டிங் சொல்லலாம் தெரியுங்களா, அந்த மாதிரி இது ரொம்ப அழகாக சொன்னார். நிஜமாகவே சில டைமில் நானே அந்த டைமில் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நல்லா ஒர்க் பண்ணணும், டெடிகேட் பண்ணோன்னு. ரொம்ப இழைக்கணும்னு அந்த கல்லே தேஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது இல்லையா. உடம்பு சரியில்லாத போது இப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரோக் வந்து தன்னுடைய இதில் இருந்து போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தோடனே கேள்விப்பட்டு நான் பதறி போய் அவர்கிட்ட போய் பார்த்து, சார் என்னதுன்னா வலது கை அப்போ தொடர்கதை வந்து ராமானுஜர் கதையை பண்ணிகிட்ருக்கேன் சொல்லும்போது நான் ரொம்ப பதறி போய் கேட்டேன். அவர் ரொம்ப சாஃப்டாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரோக்ஸ் போட்டு ஒர்க் பண்ணேன் இல்லையா, அதனால எனக்கு ஸ்ட்ரோக்கு அது இப்போ வந்து கோகுல் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட அந்த விஷயங்களை அது சார். ஏன்னா அப்போ தான் நினச்சிட்டேன், உண்மையிலே ஒரு 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 பேஷண்ட்கிட்ட போய் நம்ம பாசிட்டிவாக பேக்காம ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அப்போ தான் எனக்கு உணர்ந்தேன். பாசிட்டிவ் ஒன்றும் இல்லை சார், நீங்களாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சொன்ன, பட் அவர் வந்து பாசிட்டிவ் சொன்னார். அது நிஜமாகவே அந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் பெரியவர். அப்படி இருக்கும்போது வீட்டிலலாம் அவர் வந்து ரிக்கவர் ஆகி வந்துட்டார். எதேச்சியாக நானும் மருதும் ஒரு சந்திப்பில் நாங்கள் அங்கே ஒரு வீட்டில் வந்திருந்தார். அப்போ நான் போயிருக்கும்போது நானும் ஒரு எண்ணத்துலேயும் அவருடைய எண்ணத்துலேயும் இந்த தாட்ஸை பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவரும் ஒரு ஓவியம் கேட்கும்போது எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஓவியம் கொடுத்தார். அவருக்கு என்ன ஓவியம் கொடுத்தாருன்றது எனக்கு நினைவில்லை, ஆனால் எல்லா கையத்து எனக்கும் ஒரு அதில் என்னென்னா நான் சொன்னேன் உங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவர் என்ன பண்ணார், நல்ல ஒரு வயசான தாத்தா ரொம்ப அழகாக ஜம்முன்னு பல்லோடு சிரிச்சிட்டு இருப்பார். ஸோ அந்த படம் பட்டு அது எனக்கு அந்த பத்திரமாக நான் பாதுகாத்து வச்சிட்ருக்கேன். அற்புதமான படம். அவருடைய ஆத்மா நம்ம விட்டு பிரிஞ்சாலும் அந்த ஆத்மார்த்தமாக தனக்குள்ளே இருந்த ஒரு ஆத்மாவோட அவர் படைத்த ஓவியங்கள் இன்றைக்கும் சாகா வரம் பெற்று இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக சந்தேகமே இல்லை. ரொம்ப நிகழ்ச்சியான தருணமாக இருக்குது. இந்த பேசும் தலைமையினுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார்? உண்மையிலே இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பேசும் தலைமைன்ற ப்ரோக்ராமில் இப்படி நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, சில கேள்விகள்லாம் இப்படிலாம் நல்லாயிருக்கும் எப்படியோ கேட்கணுன்ட்டு எனக்கு அதில் ஒரு கற்பனை இருந்தது. ஆனால் அதையும் மீறி பல கேள்விகளை நீங்கள் வந்து அந்த வைக்கும்போது, ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு தனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு கேள்வி தான் அது. ஏன்னா நாங்களே வெறுமை ரெக்கார்ட் மாதிரி மைக் போட்டு சொல்லிட்டு இருந்தால் நடக்காது. உங்களுடைய அந்த கேள்விகள் அற்புதம். இந்த மாதிரி ஒரு படைப்பு எல்லாரையும் நான் பத்மா சுப்ரமணியம் இவங்களதெல்லாம் கூட பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது ஒரு நல்ல முயற்சி. ஸோ இது வந்து இன்னும் மேலும் பல ஒரு சிகரங்களை நீங்கள் நிச்சயம் பார்த்து நீங்கள் பேசும் சிகரங்களில் இருக்கும். அதை நான் ஆவலோடு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இதெல்லாம் ஒன் மேன் ஷோன்ற மாதிரி கிடையாது. இப்போ இது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கேமராமேன், ப்ரொடியூசர் அவங்களுக்கு எடுத்துன்ற ஒரு இம்பார்ட்டண்ட் தருணங்கள், அந்த இன்வால்மெண்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ப்ரோக்ராம் மாத்திரம் இல்லை, த வே ஆஃப் டேக்கிங் கூட என்னை ரொம்ப கவர்ந்தது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது ஓவியத்துறையை சார்ந்த தூரிகையின் நாயகன் திரு மணியம் செல்வன் அவர்களோடு பயணித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான கொண்டாடப்பட வேண்டிய ஆளுமையோடு பேசும் தலைமை உங்களை சந்திக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.